கல்லுக்குள் ஈரம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையே கருணையான மனிதர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள்ட்ட இந்த ஈரமான மனசு அப்படின்னா எல்லாரும் யோசிக்கிறது சுயநலவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ரிஷபராசிக்காரர்களுக்குள் ஈரம் கண்டிப்பாக உண்டு. இதை ஈரத்தை காய வைக்கிறது சில உறவுகள். யார் யார்கிட்ட ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். யார் பகையாகுவாங்க, யாரால் பகை உண்டாகும், யாரால் துரோகம் உண்டாகும், எந்த ராசிக்காரர்களால் உறவுகள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரும் உறவுகள் யார் யார், ரிஷபராசிக்கு பகை யாரால், துரோகம் யாரால், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில விஷயங்களை கடவுள் முன்கூட்டி நமக்கு சொல்லுவார். இது நேத்தி நடந்ததல்ல, நாளைக்கு நடக்க போகிறதும் இதுதான். நேத்தி நடக்கலை சுவாமி, இதே இவங்க எனக்கு நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது. நாளைக்கு இவர்களால் பிரச்சனை உண்டாகும். அப்போ எச்சரிக்கையாக இருப்பது தான் இந்த பதிவு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகார போட்டியை யார் உண்டாக்குவாங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் தான் உண்டாக்குவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்கு ஒத்தே போகாது. கவலையப்படாதீங்க. ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அவங்க உங்களை அடித்து காலி பண்ணிவிடுவாங்க. அவங்க உங்களுக்கு டென்ஷனை உண்டாக்குவாங்க. ஈகோ ப்ராப்ளத்தை ஒன்றுக்கு மேலே உங்களுக்கு உண்டு பண்ணுவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்கும் ஒத்து வராது. அப்போ என்ன பண்ணுங்க, இனிமேல் சிம்மராசிக்காரர்கள்ட்ட எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு பார்த்து பேசுங்க. ரொம்ப உத்தமமான விஷயம். அதே மாதிரி உங்கள் கட்டுப்பாட்டை, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை, உங்களுக்குன்னு இருக்கிற வைராக்கியத்தை யார் உடைப்பானா ரிஷபராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்கள் உடைப்பாங்க. ஸோ அவங்களால பகை உருவாகும். கும்பராசிக்காரர்களோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அவங்க போகிற ரூட்டை உங்களால் பிடிக்க முடியாது. அப்போ அவங்களுக்காக உங்கள் பிளானை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல ஆமாஞ்சாமி போடுற மாதிரி ஆகிடும். உஷாராக இருந்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் ஒரு சில பேச்சால் காயப்படுத்திடுவாங்க. யார் தெரியுமா? தனுசு ராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களை யாரும் காயப்படுத்துவாங்க பேச்சால்? தனுசு ராசிக்காரர்கள் காயப்படுத்துவாங்க. அவங்க பேச்சு நம்மளை கொஞ்சம் முதல்ல கேட்க வைக்கிற மாதிரி கேட்பாங்க. உள்ளே போயிட்டு ஏண்டா அவங்கள்ட்ட கேட்டோம் இவ்வளோ வருத்தப்படுறோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது? சிம்மம், கும்பம், தனுசு ராசிக்காரர்கள்ட்ட அதிகமாக வச்சுக்கக்கூடாது. காரியம் முடிஞ்சோன்னு நவுந்து வந்துடணும். இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத போட்டி பொறாமைகள் ஏற்படும். ஈகோ கிராஷ் ஆகும். நம்மளுடைய ஒரு மனசில் இருக்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவல் குறையும். நம்மளுடைய பேச்சை நம்மளுடைய மனசை காயப்படுத்திடுவாங்க. அந்த 3 ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருங்க. சில ராசிக்காரர்கள் மிகுந்த துரோகத்தை உண்டாக்குவாங்க. கண்மூடித்தனமாக நமக்கு ஏதாவது இவங்களால் பெருத்த சிரமங்கள் ஏற்பட்டுடும். யார் அது? முதல்ல மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பார்த்தாலே ரெட்டை வேடம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. பேச்சு அவங்க ஏன்னா சமாளிக்கிறதுக்காக அது இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே பண்ணிவிடுவாங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட உஷாராக இருக்கணும். அவங்க முதல்ல ஒன்று பேசுவாங்க, ரெண்டாவது ஒன்று பேசுவாங்க. சில ரகசியத்தை உங்கள்கிட்ட இருக்கிற செய்தியை கொண்டு போய் வெளியில் போட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட ரகசியத்தை பார்த்து பேசுங்க. அதேமாரி மீனராசி உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சுருவாங்க. உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்களே மீறுற அளவுக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கு யாராவது நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கையை அவங்கள்ட்டேருந்து பிரிக்கிறதுக்கு இந்த 2 ராசி வேலை செய்யும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் அவங்க துரோகம் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுறது உங்களுக்கு துரோகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கள முழுமையாக நம்பினீங்கன்னா நீங்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். நல்லா கவனிங்க ரிஷபராசி, நல்லா கவனிங்க. நீங்கள் ஏதாவது நான் இப்போ இன்னிலேருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இப்போது மிதுனம், மீனம், தனுசு, கும்பம், சிம்மம் இந்த ராசிக்காரர்களை நான் முழுமையாக நம்பினால் நான் ஏதோ ஒரு தவறான ஒரு சூழ்நிலைக்கு பயன்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம். இப்போ புரியுதா? நான் எல்லாத்துக்கும் இல்லை சுவாமி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவங்களாம் ரொம்ப பெஸ்ட்டாக எனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறத இப்போ நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். சரிங்க, எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமான உறவுகள், அதிர்ஷ்டமான ராசி இது யாராக இருக்கும் அப்படின்னா
கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஒரு துணையாக அமைவாங்க. ரிஷபராசி பணம் அவர்களால் பெருகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி வாழ்க்கையில் சில நல்ல சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்காரர்களால் பெற்று தர முடியும். நீங்கள் அவங்கள சரியாக பயன்படுத்திங்க. அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது சரியாக பயன்படுத்திங்க. கன்னிராசிக்காரர்களால் சில அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சில அதிர்ஷ்டங்கள், வார்த்தை கவனிங்க. அது மாதிரி மகர ராசிக்காரர்களால் பாதுகாப்பு, நிலையான உயர்வுகள் ஏற்படும். கடகராசிக்காரர்களால் உங்களுக்கு குடும்பம், நிம்மதி ஏற்படும், இன்பங்கள் தோன்றும், அன்பு தோன்றும். ஸோ கன்னி, மகரம், கடகம் இவர்களை நம்ம என்ன பண்ணலாம்? இவர்களால் நமக்கு வாழ்க்கையில் பணம், தொழில், துணை லாபம், நிலையான உயர்வு, பாதுகாப்பு, குடும்பம், மன நிம்மதி, அன்பு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் இந்த 3 ராசிக்காரர்களை விட வேண்டாம். அவர்கள்ட்ட என்ன சாதிச்சுக்கணும், எப்படி பழகணும் அப்படின்னு தெரிஞ்சு பழகுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியமாக இந்த பகை துரோகத்தை தவிர்க்கணும்னா நான் என்னங்க செய்யணும்? சில பேர் இப்படி வரான், நாங்கள் என்ன இவங்க பகைச்சிக்க போகிறோம், இவங்களால் துரோகம் நடக்க போகுதுன்னு எப்போ பார்த்தாலும் இப்படி பார்த்து நேவாக இருக்க முடியும்? இல்லையே, முடியாதே. அப்போ நாங்கள் என்னங்க பண்ணலாம்னா வெள்ளிக்கிழமை எவ்ரி ஃப்ரைடே தாமரைப்பூ கிடச்சிதுன்னா தாமரைப்பூ இல்லைன்னா வெள்ளைப்பூ, மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க, இந்த பூவால் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க, சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஃப்ரைடேவை மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் சுவாமி வழிபாடு மகாலட்சுமியும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணணும். பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பகையால் பகை யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், துரோகி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், அவளை எப்படி வெல்லலான்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த லக்ஷ்மி தேவி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா. அதுக்கு ரொம்ப என்ன பண்ணும், பானகம்னு சொல்லுவாள். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மகாலட்சுமிக்கு பானகம், கொஞ்சோண்டு சுக்கு, கொஞ்சோண்டு வெல்லம்னா கேரளாவில் தண்ணி இல்லையா, தமிழில் சர்க்கரை அப்படி வச்சுக்கோங்க. சர்க்கரை ஒரு டம்ளரில் சர்க்கரை போட்டு, வெல்லம் சொல்லுவோம், அந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு போட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வெள்ளிக்கிழமையில் புழிஞ்சு விட்டிங்கன்னா அப்படியே அழகாக பானகமாக மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரையை நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதான் மகாலட்சுமிக்கு நிவேதியம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் நிவேதியம். பாயசம் இதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. முடியாத பட்சத்தில் இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் பண்ணுற நிவேதியத்தை நம்மளும் பருகணும், நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அதேமாதிரி சிவபெருமானுக்கும் மகாலட்சுமிக்கும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தாமரைப்பூ, வெள்ளைப்பூ, அதை மல்லிகைப்பூ அர்ச்சனை பண்ணுறது நல்லது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிங்க. ரிஷபராசிக்காரர்கள் 10 தடவை சொல்லலாமா வேண்டாமா, நம்பகமான ஆளா அப்படின்னு. உங்களுக்கு தெய்வம்தான் பாதுகாப்பை கொடுக்குறார். மீண்டும் சொல்கிறேன், தெய்வம்தான் பாதுகாப்பை கொடுக்கறதுனால தயவு செய்து தெய்வ நம்பிக்கையை தவிர மனுஷா மீது ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அது சாதகம் கிடையாது. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். ரிஷபராசிக்காரர்களுடைய மூளை சுய சிந்தனை. எனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுறது தான் ரிஷபராசி. இன்னொருத்தவா பேச்சை கேட்டுட்டு பண்ணுறதெல்லாம் ரிஷபராசியோட வேலையே கிடையாது. எனக்கு எது சரின்னு படுதோ அதை நாம் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருங்க. இந்த ராசிக்காரர்களை பயன்படுத்திங்க. யாரை? கன்னி ராசியை பயன்படுத்திங்க, மகர ராசியை பயன்படுத்திங்க, கடகராசியை பயன்படுத்திங்க, மீனராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கும்பராசி, தனுசு ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருங்க. இது ஆண்டவன் சொல்கிற உத்தரவு, அபிராமி சொல்கிற உத்தரவு. ஏதோ ஒரு இன்டிமேஷன் அம்பாள் கொடுக்குறா. இது சாதாரணமாலாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது. நமக்கு இது வரைக்கும் ஒரு விஷயம் இது நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மகனே, என் மகளே அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ இந்த நேரத்தில் சிவபெருமான சிவாய நமக, சிவாய நமக, சிவ 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 சிவாய நமக, சிவாய நமக. அவ்வளோதான். சிவனை தொடர்ந்து சொல்லுவோம், சிறப்பாக இருப்போம், எதிரிகளை வெல்வோம், பகை துரோகத்தை வெல்வோம், அதிர்ஷ்டத்தை பெறுவோம், நல்லது நடக்கும்.
உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு. கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.